3/3/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாரம். இன்றைய ராசி பலன். மேஷராசி. ராசியாதிபதியாருடைய செவ்வாய் 3ல், ராசிக்கு 2ல் தனக்காரகன் குரு, ஸ்தானாதிபதி 12ல், குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம். 7க்கும் 9 கூடையவங்க 2லையும் 12லையும் அமர்ந்து வழி நடத்துகிறாங்க. இந்த ஜாதகனுக்கு 11ஆம் அதிபதி சனி ஆட்சி. இன்னைக்கு 10 நாளைக்கு மேலே ராசிக்குள்ள சந்திரன் வரார். இந்த ராசி தனக்கு மனக்காரகன் மனஸ்தானாதிபதியாகவும் இருக்கார். அப்போ ஏதாவது குழப்ப நிலையை கொடுப்பார். அசுபதிக்கால் என்ன விடுற வரைக்கும் ஏதாவது மனக்குழப்பம் இருக்கும். பரணிக்கு வந்தோன்னு கிளியர் அலாயர். ஆனால் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய 12ல், 7ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சி யார் வீட்டில் சந்திரன் கூட இருக்கார், கூட ராகு இருக்கார். வெளிவட்டாரம் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். நண்பர்களால் உதவி கிடைக்கும். ரிஷபம். ராசியில் குரு, ராசியாதிபதி குரு சுக்கிரன் 11ல் போய் உட்காந்து 11 ராசியாதிபதி பரிவர்த்தனை யோகம். இந்த 11ஆம் இடம் வலுப்பெறுறது சிறப்பு. பொருளாதாரம் கொட்டும் இன்னைக்கு ரிஷபராசினியர்களுக்கு. குறிப்பாக 3ஆம் அதிபதி 11ல், சகோதர வழியில் உங்களுக்கு அனுகூலமான நாள். ரிஷபராசினியர்களுக்கு சகோதர உறவில் அனுகூலமாக கிடைக்கும். அனுகூலம் உண்டு. மிதுனம். ராசியில் செவ்வாய் இருக்கார். ஒரு 11ஆம் அதிபதி 11க்கும் 6 கூடையவர். நாலில் கேது இருக்கு. 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 11ல் போய் உட்காந்து 10ல் போய் உட்காந்து யார் வீட்டில், குரு வீட்டில். இப்போ அம்மாவுக்கு ஏதாவது உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் வந்து விலகும். 10 மணிக்கு மேலே 10 நாளைக்கு மேலே தனஸ்தானாதிபதியோட சந்திரன் 11க்கு வரார். அவர் பொருளாதார மேம்பாடை உண்டு பண்ணிட்டு வருவார் கொடுக்குறார். கடகம். ராசியாதிபதி 10ல் போய் உட்கார். செவ்வாய் தனக்கு 12ல் வராரு. 11ல் குரு. 4ஆம் அதிபதி சுக்கிரன் 9ல். வெளியூர் போகக்கூடிய யோகம். அதுலேயும் குறிப்பாக டூர், மனமகிழ்வு ஸ்தலம், மனமகிழ்வு ஸ்தலத்துக்கு போகிறாங்க இன்னைக்கு கடகராசி நேயர்கள். சிம்மம். ராசியாதிபதி சூரியன் ஆட்சி பெற்ற 7ல் போய் உட்கார்ந்துருக்கிறார். 7ஆம் அதிபதி சனி ஆட்சி. தன் 3க்கும் 10 கூடைய சுக்கிரன் உச்சம் 8ல் போய் உட்காந்துருக்கார். 10ஆம் அதிபதி 8க்கு போகிறார். பொருளாதாரத்தில் ஒரு பின்னடைவு ஏற்படும். அதுலேயும் குறிப்பாக சகோதர ஸ்தானத்தில், சகோதர வழியில் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு அனுகூலமற்ற நாள் தான் இன்றைக்கி. சகோதர ஸ்தானத்தில், சகோதர வழியில் உங்களுக்கு அனுகூலமற்ற நாள் இன்னைக்கு. கன்னி. ராசியில் கேது, ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற சுக்கிரன் கூட உட்காந்து 7ல் உட்காந்துருக்கிறாரு. ராசிக்கு 1க்கும் 7 கூடையவர், 2க்கும் 9 கூடைங்க ஒன்று சேர்ந்து 7 வெளிவட்டாரம் அல்லது வெட்பு வட்டாரத்தில் உட்காந்துருக்காங்க. 9ஆம் இடம் 7ல் போகிறது. அப்பா வீட்டு சொத்து, தந்தை வழினால் அனுகூலம் உள்ள நாள் இன்னைக்கு இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. அதே மாதிரி 3க்கும் 8 கூட 10ல் வந்து உட்காந்துருக்க திடீர் யோகமும் இன்றைக்கி கிடைக்கும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு.
துலாம். ராசிக்கு 8 கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 6ல் உட்காந்துருக்கார். 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி பரிவர்த்தனை யோகம். ஒன்று கொடுத்து ஒன்று பெறுதல். இதுவரைக்கும் பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருந்த சுக்கிர வாகன விருத்தி நல்லாயிருக்கும். அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். இன்றைக்கி துளாராசினியர்களுக்கு வாகனத்தினால பிரச்சனைகள் இருந்தால் இன்றைக்கி தீரும். அவனுக்கு 6ஆம் இடம் சனி ஆட்சியாக உட்காந்துருக்கார். நல்லாயிருக்கும். விருட்சிகம் 1க்கும் 6 செவ்வாய் 8ல் போய் மறைகிறார். மனசோர்வு மன அழுத்தம் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் 12க்கும் 7 ஒரு 5ல் போய் உட்கார்றார். 2ஆம் அதிபதி 5ல் விரைய செலவு இருக்கும். பெரிய செலவு இருக்கும் இன்றைக்கி விருட்சிக ராசி நேயர்களுக்கு. அதே சமயத்தில் ராசியை குரு பார்க்குறார். எதையும் அடித்து தூக்கி போட்டு போடுற மன தைரியத்தை விடாதீங்க. தைரியம் விடாது. 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. எங்கே போய் எங்கே வந்தாலும் உன்னுடைய ஆவரேஜ் வருமானத்தை நீ தக்க வச்சிரும். இந்த ரிஷபராசினியர்களுக்கு 3ஆம் இடத்தின் தைரியஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ராசியையும் பார்க்குறாரு. 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஆனால் ராசியாதிபதி 8ல் மறைகிறதுனால மன அழுத்தம் ஏதாவது இருக்கும். விரைச்சல் இருக்கும். அது கிளியர் ஆகிடும். தனுசு ராசியினுடைய குரு 6ல் உட்காந்துருக்கிறார். 11ஆம் இடம் 4ல். 11ஆம் இடம் 4ங்கும்போது வாகனத்தினால் அனுகூலம் நாள். வாகனத்தினால் அனுகூலம் நாள் இன்றைக்கி தனுசு ராசி நேயர்களுக்கு. 3ல் சனி ஆட்சி. துணிஞ்சு செயல்படுவீங்க. 10ல் கேது பொருளாதார மந்த நிலை இருக்கும். இன்றைக்கி தனுசு ராசினியர்கள் பொருளாதார மந்த நிலை. 11ஆம் இடம் உச்சமாக இருந்தாலும் கூட பொருளாதார மந்த நிலை இன்றைக்கி கேது சரியான இடத்துல இல்லை. மகர ராசி ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி 2ல் ஆட்சி தன ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அவரு கூட 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் சேர்ந்து தனக்கு எங்கே வந்து இன்றைக்கி 10 மணிக்கு மேலே 10 நாழி அல்லது 10 மணிக்கு மேலே சந்திரன் பெயர்ச்சி. அவர் 7ஆம் அதிபதி 4க்கு வர்றார். அம்மா ஸ்தானம் அம்மா மூலம் அம்மா வீட்டு உறவுனால் அனுகூலமான நாள் இன்றைக்கி இந்த மகர ராசி நேயர்களுக்கு. 9ல் கேது 9ஆம் அதிபதி புதன் 3ல் உச்ச பெற்ற 10ஆம் அதிபதி முழு யோகாதிபதி 9, 10 வலிமையாக உட்காந்த தர்மகர்மாதி யோகம்னு சொல்லக்கூடிய அந்த யோகத்தை உண்டு பண்ணி 3ல் இருக்குது. உச்சம் பெற்ற தன்னுடைய முழு யோகாதிபதி உச்சமாக உட்காந்துரு. அற்புதமான இன்னைக்கு மகர ராசி நேயர்களுக்கு. கும்பம். இந்த கும்பம் ராசியாதிபதியாருடைய சனி சொந்த வீட்டிலேயே ஆட்சியாக உட்காந்துருக்கிறாரு. நீ தனஸ்தானத்தில் இருந்து 3ஆம் இடத்துக்கு சந்திரன் வர்ற ஒரு 6ஆம் அதிபதி கடன், ஒரு முக்கியமான கடன் இன்றைக்கி விலகும். உங்களுக்கு கடன் அடைச்சிருவீங்க. புதிய கடன் வாங்கி பழைய கடனை கொடுத்தாலும் சரி. இன்றைக்கி 6ஆம் அதிபதி தனஸ்தானத்திலேருந்து விலகிறார். 10 மணிக்கு. அதே சமயத்தில் 3ஆம் அதிபதி 5ல் உட்காந்துருக்கார். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது 9, 8, 8ல் கேது 3, 6, 8 பண்ணுற ராகு கேது நன்மை செய்யக்கூடியவங்க தான். உங்களுக்கு அனுகூலமான நாள் இன்றைக்கி. கும்பராசினியர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று. மீனம். நேற்று வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் இந்த மனக்குழப்பங்கள் நீங்கள் நீங்கும். 10 மணிக்கு 10 நாளைக்கு சந்திர பயிற்சி. அந்த மனக்குழப்பங்கள் நீந்துடும். 8ஆம் அதிபதி அவருடைய ராசியில் உட்காந்துரு. ராசி அதிபதி 8ல் போய் 3ல் போய் மறையும் போது மனக்குழப்பங்கள் விலகிடும். அப்பாடான்ற ஒரு பெரும்பூச்சி விடுவீங்க. இன்னைக்கு 12ஆம் ஆட்சி சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கார். உடல் சோர்வோடு இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. உடல் சோர்வு ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கும். 4 செவ்வாய் 4ஆம் அதிபதி ராசியில் உட்காந்து 7ஆம் அதிபதி. வலிமையான நாள் தான் இன்றைக்கி. வெளி வட்டாரத்தினால் அனுகூலம் நாள். நட்பு வட்டாரத்தினால் அனுகூலத்தை பெறக்கூடிய நாள் இன்று இந்த மீனராசி நேயர்களுக்கு. நாளை பார்ப்போமா.